பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இன்னொரு விசை ஆமென் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினின் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இன்னொரு விசை ஆமென் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேனே, நீதி தேவன் நீலடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வேதத்திலே வாசிப்போமாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆதாரமாய் யோசுவா புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். எல்லாருடைய கரங்களிலும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம், வாசிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? பைபிள் இல்லைன்னா பைபிள் இல்லாதவங்க புதிதாய் வந்தவர்களுக்கு ஸ்க்ரீனில் போடுங்க, பார்த்து வாசிக்கட்டும், திரையில் பார்த்து வாசிக்கட்டும். ஓகே, வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிப்போமா? ரெடி? அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து, பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்கள் நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் அந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி
கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை, வாசித்ததை உணர்ந்தவர்கள் ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையை, நல்ல ஒரு ஆமென், நல்ல கரங்களை உயர்த்தி. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறதில்ல. கைத்தட்டுனா யார் ஏன் கைத்தட்டுறீங்கன்னு கேட்க போறாங்களா? ஆமேன்னு சொன்னா யாரு ஏன் ஆமேன்னு சொல்றீங்கன்னு கேட்க போறாங்களா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாசிக்கும் போது உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அவர் உணர்வுள்ள ஆவியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். ஆமென். தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவாவை குறித்து, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். இதுதான் இந்த மாதத்திலே தேவன் நமக்கும் நம்முடைய சபைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். யோசுவாவை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மோசே மரித்ததற்கு பிற்பாடு இரண்டாவது ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் யோசுவாவை நியமித்தார். ஆமென். இந்த யோசுவா எப்படிப்பட்டவன், எப்படி இருந்தான், தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தான், மோசேக்கு முன்பாக எப்படி இருந்தான், மனுஷனுடைய பார்வையிலே எப்படி இருந்தான் என்று கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார், யுத்தங்களை நடத்தினார். மோசே இருந்த பொழுதே யோசுவாவை கர்த்தர் யுத்த வீரனாய் பயன்படுத்தினார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 17 அங்கே ஒரு யுத்தம் வந்த பொழுது மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்த சூழ்நிலையிலே அங்கே யுத்தத்தை நடத்தினது யோசுவா. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், மோசேக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப், ஜனங்களை நடத்த தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு 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 வாலிபன் இந்த யோசுவா. ஹல்லேலூயா. லீடர்ஷிப் சும்மா கிடையாது. ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் சும்மா கிடையாது. உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த போஸ்டிங் சும்மா கிடையாது, அந்த லீடர்ஷிப் சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யோசுவாவுக்கு ஜனங்களை நடத்தும்படியான ஒரு தலைமை பொறுப்பை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க இன்னொரு ஒரு தலைமை பொறுப்புக்கு கீழே இருக்கலாம், இல்ல நீங்களே தலைமை பொறுப்புல உங்களுக்கு கீழே சிலர் இருக்கலாம். ஆனால் என்ன நீங்க இருந்தாலும் சரி, நீங்க தலைமை பொறுப்புல இருந்தாலும் சரி, ஒன்று தலைமை பொறுப்பை சரியாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், இன்னொன்று கீழே இருக்கிறவர்கள் தலைமை பொறுப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோசுவா புத்தகம் 2 பெரிய நோக்கத்தை உடையது. ஒன்று தேவ வழிநடத்துதலை உடையது, இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிதலை குறித்தது. ஹல்லேலூயா. 2 பெரிய நோக்கங்களை கொண்டதுதான் இந்த யோசுவா புத்தகம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து மீட்கப்பட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவர் வனாந்தரத்திலே அழித்து போட்டார். இரண்டாவது ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்பினார் அவருக்கென்று. ஹல்லேலூயா. அவர்கள்தான் இந்த யோசுவா உடன் இருக்கிற ஜனங்கள். இந்த யோசுவா வழிநடத்தி செல்லுகிற ஜனங்கள் ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய சந்ததியினர். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருக்கு எதிர்த்து பேசி, ஆண்டவரை முறுமுறுத்து, ஆண்டவரை பரீட்சை பார்த்து, ஆண்டவரை கோபப்படுத்தின ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டார்கள். உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாண்டு அவர்களுடைய பிள்ளைகளாகிய ஒரு புதிய ஒரு கூட்டத்தை, ஒரு புதிய ஒரு கிரௌட கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு புதிய ஆட்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு புதிய கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவருக்காய் நிற்க, அவருக்காய் வைராக்கியம் பாராட்ட, அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தையை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு புதிய சந்ததிய, ஒரு கூட்ட ஜனங்களை, ஒரு புதிய கிரௌட, ஒரு புதுசா ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். இந்த சந்ததிக்கு தான், இந்த தலைமுறைக்கு தான் தேவன் யோசுவாவை தலைவனாய் கர்த்தர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
பழைய ஆட்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்க, குறை பேசினாங்க, கோல் சொன்னாங்க, எதிர்த்து பேசினாங்க. ஆனா இவங்க கிட்ட அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் இல்லாத ஒரு குரூப்பை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, கர்த்தருடைய தாசனாகிய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு புதிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார் இஸ்ரவேல் சபைக்கு நடுவிலே. ஹல்லேலூயா. ஒரு புதிய சந்ததியை கர்த்தர் எழுப்புகிறார். ஜனங்க சொல்றாங்க, யோசுவா மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை, அபிஷேகத்தை வச்சிருந்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது, விரோதமாய் நிற்க முடியாது. நீங்க ஆண்டவர் பிள்ளையானால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளானால் உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பி நிற்க முடியாது. யோசுவா மேல ஆண்டவர் கொடுத்த பெரிய திட்டம் என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு ஆளு எதிர்த்து பேசாதுப்பா. மோசே பயங்கரமா பட்ட பாடெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அந்த பாடெல்லாம் யோசுவாக்கு கிடையாது. அவர் பட்ட பாடு இருக்கே, ஜனங்களை வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்டு, ஆளாளுக்கு முறுமுறுத்து, ஆளாளுக்கு எதிர்த்து பேசி, ஒரு ஆளு சொன்ன பேச்சு கேட்காத ஆட்கள். ஹல்லேலூயா. ஆனா யோசுவாக்கு கீழே இருந்த ஜெனரேஷன் அப்படி அல்லங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க அப்படியே கேட்கிறோம். அடாடாடாடா, இந்த மாதிரி ஜனங்கள் வேணும் ஐயா. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம். யோசுவாவின் இடத்துல சொல்றாங்க 1ஆம் அதிகாரத்துல, அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதை வாசிச்சிடலாமே. 16வது வசனத்துல, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். அதுக்கு கீழே, மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும், இதெல்லாம் போய். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடு நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் போட்டு தள்ளிடணும். கேட்காத ஆட்களை எல்லாம். என்ன பாஸ்டமா இப்படி எல்லாம் பேசுறாங்க? பழைய ஏற்பாடுல அப்படி எழுதியிருக்கு. நீங்க இப்பெல்லாம் கிருபையின் கீழே இருக்கிறீங்க, அதனால தப்பித்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன ஃபோனில் பார்த்தாலும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கிறார். என்ன சினிமா பார்த்தாலும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கிறார். என்ன யூடியூப்பில் பார்த்தாலும், என்ன வீடியோ பார்த்தாலும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்ன கட்டளையிட்டாலும் அதன்படி செய்வோம். இன்னைக்கு செய்கிறீங்க. கணவன் மனைவி 2 பேர் இன்னைக்கு கிளம்புறீங்க கிராமத்துக்கு, ஊழியத்துக்கு, சுவிசேஷம் சொல்ல. யார் வரீங்கன்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கீழே இருந்த ஜனங்க சூப்பர் ஜனங்க, சமத்தான ஜனங்க, கீழ்ப்படுகிற ஒரு சந்ததி. அதனாலதான் கானானை கைப்பற்றினாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா இப்ப யோசுவா ஒரு பொறுப்பில் 2வது பெரிய தலைவனாய் மோசேக்கு அடுத்து கர்த்தர் வைத்து இருக்கிறார். யோசுவாவுக்கு 2 பெரிய பொறுப்பு இருக்குது. மோசே மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. 2 பெரிய பொறுப்பு. ஒன்று, தேவன் வாக்கு பண்ணின கானானை சுதந்திரிக்க வேண்டும். இன்னொன்று, சுதந்திரித்த கானானை ஜனங்களுக்கு பங்கிட வேணும். இந்த 2 பெரிய பொறுப்பு. இதுதான் யோசுவா. ஹல்லேலூயா. இப்போ கானானை சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாய் நாம் வாசித்த 3வது அதிகாரத்திலே யோர்தானை நான் கடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கானானை பிடிக்க, கானானை சுதந்திரித்துக் கொள்ள இப்ப என்ன பிரச்சனை இவர்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னால், யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்களுடைய முற்பிதாக்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, அது செங்கடல். அந்த செங்கடலை தேவன் 2ஆக பிரித்து ஜனங்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ ஜனமே, உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய சூழ்நிலையும், எவ்வளவு பெரிய போராட்டங்களும், எவ்வளவு பெரிய பிரச்சனையும் இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தர் பிரித்து வழியை ஆயத்தம் பண்ணுவார். வழியே இல்லை, போகிறதுக்கு பாதையே இல்லை, போகிறதுக்கு என்ன செய்வதென்று தெரியல, என்னுடைய எதிர்காலம் எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது, கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று சொன்ன அதே ஜனங்கள் முன்பாக கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களை வழி நடத்தி சென்றார். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு இருந்தா, ஒருவேளை அடைக்கப்பட்டு இருக்குதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த அடைக்கப்பட்ட வாசலை உடைத்து கர்த்தர் வழியை திறந்து உங்களை நடத்தி செல்ல ஒருவர் உண்டு. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய வெண்கல கதவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாழ்பாள்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் முறித்து, அதை எல்லாவற்றையும் தகர்த்து உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் எதிர்காலம் கேள்விக்குறி இல்ல மகனே, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உனக்கு முன்பாய் இருக்கிற கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த காலை வேளையில உரைக்கிறார். உனக்கு முன்பாய் இருக்கிற யோர்தானை நான் பிளப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாய் இருக்கிற யோர்தானை நான் பிளப்பேன். உனக்கு முன்பாய் இருக்கிற யோர்தானை நான் பிரிப்பேன். ஹல்லேலூயா. 1வது வசனத்தில் பார்க்கிறோம், யோசுவா அதிகாலமே, என்னங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க. அதிகாலையில் நீங்க எந்திரிக்கிறது இல்லைல்ல, அதான் இத்தனை தடவை சத்தமா. எத்தனை பேர் அதிகாலையில் எழும்புறீங்க? ஹல்லேலூயா. யோசுவா எந்திரிச்சாரு. ஆமென். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து இஸ்ரவேல் புத்திரர் இப்ப என்ன செய்யறாங்க? பிரயாணம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஆமா, நீங்க இப்போ ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி சபைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? அவங்க காலில் பிரயாணம் பண்ணி போனாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்க, 2 வீலரில் வந்தீங்க, காரில் வந்திருக்கிறீங்க, லேட்டாக வந்திருக்கிறீங்க. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமென். 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்தீங்களா? இங்கே அதிகாலமே யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் அனைவரையும் பிரயாணம் பண்ணும்படி செய்கிறான். ஹல்லேலூயா. பிரயாணப்பட்டு அவர்கள் யோர்தான் மட்டும், யோர்தான்றாங்க. என்ன பாஸ்டமா யோர்தான்? யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற என்னது? நதியா, ஆறா, கடலா? சொல்லுங்க பார்க்கலாம், பைபிளை வாசிச்சவங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த யோர்தான் மட்டும் அதை கடந்து போகும் முன்னே அங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் யோர்தானை கடக்கணும்னு சொல்றார். இவங்க ஏன் ராத்திரி அங்கே ராத்தங்குறாங்க? 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் 11வது வசனத்திலே, இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். எடுத்தவங்க எடுத்தீங்களா? 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீ கடப்பப்பா. 3 நாளைக்குள்ள, இன்னும் 3 நாளைக்குள்ள, 3 நாட்களுக்குள்ளாய் இந்த பிரச்சனையை நீ கடந்து போவ, இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவ. 2, 3, 4 கைதான் விசுவாசிக்குது. ஹல்லேலூயா. ஆமேன் வருது. நிறைய பேர் இப்படி 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 உட்காந்துட்டு, அது எப்படி பாஸ்டமா 3 நாளில் மாறும்? 3 நாளில் எப்படி போக முடியும்? என்ன கதை விடுறீங்களா? அப்படி கேட்குற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தர் 3 நாளில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் வாழ்க்கையில் 3 நாளில் செய்யணுமோ அது தேவ திட்டம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய கணக்கு. வித்தின் 3 days. ஹல்லேலூயா. 3 நாளில் என்ன வேணாலும் கர்த்தர் செய்ய முடியும். இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து செல்லுவீர்கள் ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் இவங்க பிரயாணப்பட்டு எங்க ராத்தங்குறாங்க? யோர்தான்ல ராத்தங்குறாங்க. ஆமென். அதுக்கு கீழே உள்ள வசனத்துல யோர்தான் பிரியுது, ஜனங்க போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 3 நாள் ஆகும், வெயிட் பண்ணு. எத்தனை நாள்? 3 நாள் வெயிட் பண்ணா பரவாயில்ல பாஸ்டம்மா. 30 வருஷம் 300 நாள் 3 மாசத்துல வெயிட் பண்ண வைக்கிறாரு. எத்தனை மாசம் வெயிட் பண்ண வச்சாலும் நீங்க வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா.
தேவன் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவரது பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். யோர்தானை கடக்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரைக்கும் நீங்க அவர் பாதத்தில் அமரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் 3 நாளையில இந்த யோர்தானை கடக்கணும், இந்த ஆத்த கடக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க முன்னால வைங்க. இதை கடக்கணும். இன்னும் 3 நாள்ல இது சாத்தியமா? வித்தின் 3 டேஸ்ல இந்த அற்புதம் நடக்குமா? இந்த மிராக்கிள் நடக்குமா? கர்த்தர் அற்புதம் செய்வாரா? நீ விசுவாசித்தால் 3 நாளைக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னும் 3 நாட்கள்ல இந்த யோர்தானை நீங்கள் கடக்க முடியும். ஓ, விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி வித்தின் 3 டேஸ், இன்னும் 3 நாளைக்குள்ளே உனக்கு முன்பாய் இருக்கிற ஓ யோர்தானை நீ கடப்பாய். உன்னை சுற்றி காணப்படுகிற யோர்தானை நீ கடப்பாய். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லி இவர் சத்தியபரருங்க, சட்டத்தை இயற்றினவர். அரசியலமைப்பு சட்டமெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது. இதுதான் சட்ட புத்தகம். உங்க கரங்களை எல்லாரும் தூக்கி காமிங்க. இதுதான் சட்ட புத்தகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் சட்ட புத்தகம். இதுதான் லா புக். ஹல்லேலூயா. இதுதான் லா. இதப்படி தான் நடக்கணும். ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிற நாம் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. சட்டத்தை இயற்றினவர் பரிசுத்தர். சட்டத்தை இயற்றினவர் உண்மை உள்ளவர். இதன்படி நடக்கும் பொழுது, என்னுடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 காரியத்தை வைக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வைக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். அவருடைய கட்டளைகளை காத்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவனும் ஆசீர்வாதம். அவருடைய கட்டளைகளின்படி நடக்காமல் அவருடைய கற்பனைகளுக்கு விட்டு விலகி நடக்கிறவர்களுக்கு மரணமும் சாபமும் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், ஒரு பாதையில வந்துட்டோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை பைபிளுக்கு கீழே, இந்த சட்ட புத்தகத்திற்கு கீழே நான் வந்துட்டேன் அப்படின்னா, இதன்படி தான் நான் நடக்க வேண்டும், இதன்படி தான் நான் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நான் எப்படி பிழைக்க வேண்டும், இந்த உலகத்திலே நான் எப்படி யோசிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நான் எப்படி பேச வேண்டும், இந்த உலகத்திலே நான் எப்படி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும், எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும், என் வாழ்க்கையில எப்படி சமாதானம் வரும், என் வாழ்க்கையில எப்படி வியாதி மாறும், என் வாழ்க்கையில எப்படி நோய்கள் குணமாகும், எல்லாவற்றிற்கும் இந்த சட்ட புத்தகத்திலே பதில் உண்டு. இந்த சட்ட புத்தகத்திலே விடுதலை உண்டு. இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு சட்ட புத்தகம். இதன்படி வாழும் பொழுது, இதன்படி நடக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் உனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டு சொல்லிட்டாரு, 3 நாளுக்கு அப்புறம் நீ இந்த யோர்தானை என்ன செய்யணும்? கடக்கணும். ஜனங்களை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து. ஆயத்தம் பண்றாங்க. எல்லாரும் ஆயத்தமாகறாங்க. போஜன பதார்த்தங்களை எப்போ 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடக்கணும். கானானை பிடிக்க போகணும். ஆண்டு வாக்கு பண்ணின ஆண்டவர் சொன்ன இந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த யோர்தானை அவர்கள் கடந்தே தீர வேண்டும். யோர்தானை கடக்க மாட்டேன்னு பின்னாடி போனா வனாந்தரம் தான், எல்லாம் பிரேதங்களா கிடக்குது. ஹல்லேலூயா. 40 வருஷம் இந்த புதிய சந்ததியினர், இந்த புதிய தலைமுறைகள் பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. 40 வருஷம் ஒன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை ஆண்டவர் அலைந்து திரிய விட்டார். ஹல்லேலூயா. 40 வருஷம் அலைந்து திரிந்தாங்க. கீழ்ப்படியாத ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்திலே மாள செய்தார். இந்த 2 ஒரு பெரிய காரியம், ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு நடுக்கத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உண்டாக்கினது. பழைய ஏற்பாடு அப்படிதாங்க. ஹல்லேலூயா. ஆண்டு கீழ்ப்படியலைன்னு அடிச்சிருவாரு. பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க? ஹல்லேலூயா. என்றைக்கு அவருடைய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் சிந்தப்பட்டதோ அன்றைக்கே பாவ மன்னிப்பை, அந்த விமோச்சனத்தை, பரிகாரியை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவரே பரிகாரியா இந்த உலகத்துல வந்து எனக்காய் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் சிந்து வரைக்கும் மரித்தார். ஆமென். நீங்க போய் எதையும் பலியிட வேண்டியதில்லை.
நீங்க போய் எதையும் பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. நீங்க போய் பலி செலுத்த வேண்டியதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, எதை பலி செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? எந்த பரிகாரத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? எந்த முயற்சியை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா முயற்சிகளையும், எல்லா பரிகாரங்களையும், எல்லா பலியையும் தன்னை தானே தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி, அதை சிறைப்படுத்தி, தம்மை தாமே தாழ்த்தி, நமக்காய் ஒப்பு கொடுத்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்காய் இரத்தத்தை சிந்தின தேவன். யாருங்க ஜீவனை கொடுப்பா? சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்காக என் உயிரையே கொடுக்குறேன் மச்சான், உனக்காக என் உயிரையே கொடுக்குறேன். அவன் தான் உயிரை வாங்குவான். ஹalleluya. நம் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதம் வேறு விதம். ஹalleluya. இங்கே வாசிப்போம். அதே அதிகாரத்தில் நம்ம இங்கே வருவோம். 3ஆம் அதிகாரத்தில் 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு. யோசுவா சொன்னதை அப்படியே செய்கிறாங்க. எதிர்த்து பேசலை. ஏன் இப்படி செய்யணும், ஏன் இப்படி போகணும், எதுக்கு இப்படி அப்படின்னால குவெஸ்சன் எல்லாம் யாருமே அங்கே கேட்கல. ஹல்லேலூயா. யோசுவா சொல்றதை அது தப்போ ரைட்டோ யோசுவா சொல்லிட்டார். கர்த்தரோட யோசுவா இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படித்தாங்க புதிய தலைமுறைகள். ஹல்லேலூயா. புதிய சந்ததிகள், புதிய சந்ததியில் இருக்கிற ஜனங்கள், ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் தலைமுறை கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு சந்ததிகள் தான் இந்த சந்ததி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்ததிகளாய், யோசுவாவின் சந்ததிகளாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யோசுவாவின் சந்ததியாய் இருக்க வேண்டும். 4வது வசனத்தில் அங்கே சில ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரமான இடம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை லேவியரை ரெடி பண்றார். ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஜனங்களுக்கும் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு ஆசாரியருக்கு இடையில 2000 முழ டிஸ்டன்ஸ், தூரமான இடம், கிட்டத்தட்ட 3000 அடி, 3000 ஃபீட், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ்லாம் அங்கே வைக்கிறார். ஏன்னா இப்போ யோர்தானை என்ன செய்யணும்? கடக்கணும். அடுத்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, 5வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி. யோசுவா என்ன செய்யறாரு? யோசுவா என்ன பண்றாரு? ஜனங்களை நோக்கி. சொல்லுங்க பார்க்கலாம், ஜனங்களை நோக்கி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து தான். ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஆமென். மேலே வந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஓகே. எப்படி நிற்கணும், எப்படி கைப்பற்றணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்தாரு. முக்கியமான ஒரு கட்டம், யோசுவா ஜனங்களை நோக்கி. படிச்சிருக்கீங்களா? மோசே ஜனங்களை நோக்கி. இப்போ யோசுவா ஜனங்களை நோக்கி. ஒரு புதிய தலைவன், ஒரு புதிய லீடர். ஆமென். சும்மாலாம் ஆண்டவர் லீடர்ஷிப்பை கொடுக்க மாட்டார். சும்மா ஆண்டவர் பலிபீடத்தில் நிற்க வைக்க மாட்டார். உண்மை இல்லாதவங்களை கர்த்தர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்களை ஆண்டவரே இறக்குவார். ஆண்டவருக்கு உண்மை இல்லாத ஆட்களை கர்த்தர் பலிபீடத்தில் ரொம்ப நாள் வைக்க மாட்டார். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. இந்த பலிபீடத்தில் ரொம்ப நாள் அந்நிய அக்கினி எல்லாம் கொண்டு வர முடியாது. மாம்சத்தில் நிற்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு நின்றால் மாத்திரமே பலிபீடத்தில் நிற்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? எத்தனை பேர் அற்புதம் வேணுன்றவங்களாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அற்புதம் வேணுன்றவங்கலாம் எல்லாம் ஆமென். அதுக்கு முன்னாடி பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில். அது எப்படி கஷ்டமா? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே இந்த உலகத்து பின்னாடி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய் தான் ஆகணும். 2 பொய் சொல்லி தான் ஆகணும், ஏமாத்தி தான் ஆகணும், மறைச்சு தான் ஆகணும், ஒளிச்சு வச்சு தான் ஆகணும். எப்படி உண்மையா இருக்க முடியும்? நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான், உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். மனுஷன் தான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் அப்படி அல்ல. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என்ன கண்ணீர், என்ன போராட்டம், உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, நீ வேற எங்கேயும் தேடி போகாத, ஓ மனுஷனை தேடி போகாத. பண கஷ்டமா, பொருள் கஷ்டமா, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன சோர்வு உனக்கு, என்ன பலவீனம் உனக்கு, ஏன் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விடுதலையை தரேன் ஆண்டவர் சொல்றார். ஓ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. எது ஐயா சத்தியம்? வேத வசனம் தான் சத்தியம். இந்த வசனம் தான் விடுதலை கொடுக்கும். இந்த வசனம் தான் அற்புதம் செய்யும். இந்த வேதம் தான் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும், உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். ஓ சாபத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையை ஓ கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஓ பாடுகளின் மத்தியில் இருக்கிற உங்க பாதைகளை ஓ கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நெருக்கத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கங்களை மாற்றி விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன். யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றார், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்தம் பண்ண சொல்றாரு? சொன்னவர் பரிசுத்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னவர் பரிசுத்தர். ஐயா, இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. பரிசுத்தமா உள்ள வரணும். ஹல்லேலூயா. வாரம் பீடி குடிச்சிட்டே உள்ள வரக்கூடாது. சீரியல் பார்த்துட்டே வாரம் உள்ள வரக்கூடாது. ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். நான் சொன்னது பேசிக். இன்னும் நிறைய இன்டீரியர் எல்லாம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், எது எக்ஸ்டீரியர் எது இன்டீரியர் எல்லாம் நல்லா தெரியும். வெளியில் அச்சுச்சோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது. இந்த அம்மா உட்காந்து சீரியல் பார்க்குறது நல்லா. ஹல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ஆனால் பெரியவங்களே உட்காந்து யூடியூப் பார்த்துட்ருக்குறோம். ஆமென். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கிறீர்கள். ஆமென். ஆமெனே வரல. யார் பரிசுத்தம் இல்லையோ? உள்ள ஏதோ இருக்கோ? சோத்திரம். ஹல்லேலூயா. என்னமோ இருக்குது உள்ள. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை அழைக்கிறார். பரிசுத்த ஜனம் நீங்கள் எனக்கு, பரிசுத்தமான ஜனம். இந்த நாள் பரிசுத்த நாள். இந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தருக்கென்று பரிசுத்த நாள். இந்த நாளை பரிசுத்த குலைச்சலா மாற்றக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அவருடைய பாதத்தில் ஓய்வு நாளை சரியாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குகிற தேவன், நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிற தேவன். எப்படி அவர் பரிசுத்தமாக்குகிறார்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. எப்படி அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்க முடியும்? அந்த இரத்தம் ஓ பரிசுத்தமான இரத்தம், ஓ மாசற்ற இரத்தம், அது விலையேற பெற்ற இரத்தம். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனையா, அவர் பொய்யுரையாத தேவனையா, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல ஐயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதனாலதான் தம்முடைய ஜனங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தராய். அவர் பரிசுத்தர். அதனால நானும் என்ன செய்யணும்? பரிசுத்தராய் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் நம்மை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரத்துல கேட்கணும், எல்லாம் வலது கருத்து, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க. ஒருவேளை பாவம் இருந்தா, சில காரியம் உங்க மனசுல இருந்தா, இன்றைக்கு அறிக்கை, எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அறிக்கை இடுகிறேன். எல்லாரும் சொல்வோமா?
உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு பிரியமில்லாத செயல்கள், உமக்கு பிரியமில்லாத ஆண்டு வெறுக்கிறது விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. விபச்சார வேசித்தனங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இன்னைக்கு அந்த பாவங்கள் அநேக பெருகி கொண்டு, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. கணவரை மனைவியவோ, மனைவி கணவனையோ, பிள்ளைகளையோ நீங்க பரிசுத்தப்படுத்த முடியாது. அந்த பரிசுத்தமான இரத்தத்தினாலே மாத்திரம்தான் நான் பரிசுத்தம் அடைய முடியும். ஹல்லேலூயா.